ஹாய், திஸ் இஸ் தாரா. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னோட லைஃபை 32 வயசில் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிசிஷன் எடுத்தேன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட லைஃபை நான் எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரீசெட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் என்னோட ஹெல்த், என்னோட மைண்ட், என்னோட ஃபைனான்ஷியல் இது எல்லாமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் வந்து என்னோட ஹெல்த் பற்றி பேச போகிறேன். என்னோட ஹெல்த்னு வந்துச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ன் வந்து என்னோட வெயிட். ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 years ப்ளஸ் வந்து நான் வந்து ஓவர் வெயிட்டில் தான் இருக்கேன். ஸோ மை கரண்ட் பாடி வெயிட் இஸ் 90+. இட்ஸ் பின் மெனி இயர்ஸ் நான் என்னோட ஹெல்த்தியான பிஎம்ஐல இருந்தேன். என்னோட வெயிட்க்கு அப்புறம் நான் ரொம்ப கான்சன்ட் பண்ணுறது என்னோட ஹேர் ஃபால். ஓகே, என்னோட ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சிவியர் ஹேர் ஃபால். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 வருஷத்துக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் மாதிரி என்னோட இந்த க்ரௌன் ஏரியாவில் வந்து எனக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு. மென்டல் ஹெல்த், என்னோட மைண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி லைஃபும் வந்து இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். லைக் ஐம் ஜக்லிங், வேலை, வீடு ஓடிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் எனக்கு. நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம லைஃப் வந்து நம்ம ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்குது, கரியர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி நம்மளோட லைஃப் நம்மளோட ஃபேமிலியை வந்து நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஜெனரேஷனை ஆக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாருக்குமே இருக்கும்ல. இதான் நானும் என்னோட 20s ஃபுல்லாகவே என்னோட ஃபேமிலி, என்னோட ஜெனரேஷன் வந்து நான் வந்து பெட்டரான ஒரு ஜெனரேஷன், மிடில் கிளாஸ் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இல்லாமல் பெட்டர் ஆகணும்னு சொல்லி நான் நிறைய ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஃபைனான்ஷியல் டிசிஷனில் நான் நிறைய தப்பும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹெல்த் கான்சர்ன் இருக்கிற ஒரு பர்சன் இல்லை. நான் எப்போவுமே வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். பாடிக்கு எதெல்லாம் சரி பட்டு வராத விஷயமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோன்னு தெரியாமலே ஓடிக்கிட்டே இருந்து 32 வயசாச்சு. நான் ஏன் என்னோட கரண்ட் சுச்சுவேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னோட சேனலில் வந்து ஒரு அக்லியான பிஃபோர் அண்ட் தென் ஒரு பர்ஃபெக்டான ஆஃப்டர் இருக்கணும்னு நான் நினைக்கல. இந்த பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் இருக்கிற நடுவில் அந்த இன் பிட்வீனில் நடக்கிற எல்லா மெஸ்ஸியான விஷயமும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அதை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு என்னோட லைஃப்பை வந்து நான் ரேட்டிங் பண்ணணும்னா 1 out of 10ல் நான் வந்து என்னோட லைஃப்க்கு ஒரு 4 ரேட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. பட் இதுக்கப்புறம் நான் கொண்டு போகிற என்னோட லைஃப் வந்து என்னோட டிசிஷனில் என்னோட ஆக்ஷனுக்கு தகுந்த ஒரு நல்ல ரியாக்ஷனாக, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்பை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாக நான் ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னோட ஹெல்த் தான். ஸோ என்னோட ஹெல்த்லேருந்து தான் நான் என்னோட லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ண ஒரு 5 விஷயம், பட் ரொம்ப குட்டியான விஷயம் தான். நான் டெய்லி வந்து 2 liters ஆஃப் வாட்டர், 2 liter வாட்டர் வந்து கண்டிப்பாக குடிக்கணும், கண்டிப்பாக இன்டேக் பண்ணணும்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து வெரி worst. சம்டைம்ஸ் நான் வெள்ளையாக படுத்துருவேன், சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டாக படுப்பேன், அந்த மாதிரி. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இல்லை, ஒரு ஸ்லீப் ஸ்கெட்யூல் வந்து நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். 3வது வந்து என்னோட ஈட்டிங் ஹேபிட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னுக்கு இருந்ததோடு இப்போ நான் ஃபுல் டயட்லாம் போகாமல், பட் நான் சாப்பிட்ற சாப்பாடை நான் வந்து கான்ஷியஸாக சாப்பிட்றேன். ஹெல்த்தியானதா, எனக்கு தேவையான அந்த சாப்பாடா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு எனக்கு வேணும்னா நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வேணாம்னா நான் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 4-7-8 பிரீதிங் டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 4-7-8 பிரீதிங் டெக்னிக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது காம் பண்ணுறதுக்கு. இதை வந்து எப்படி செய்யலாம், இல்லை எந்த டைமில் இதை வந்து செய்யணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கடைசியாக நான் வந்து ஒவ்வொரு ரஷ்ஷிங்கான மூமெண்ட்லையும் ஒரு பவுஸ் பிரேக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட ஜேர்னியை வந்து ரொம்ப ரஷ் பண்ணாமல் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதுனால இந்த செப்டம்பர் மந்தில் நான் வந்து ரொம்ப கன்சர்ன் பண்ணுறது வந்து என்னோட ஹெல்த். ஸோ இந்த 1st of September நான் இருக்கிறத விட இந்த 30th of September நான் பெட்டராக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னோட கோல். என்னோட அப்டேட்டை அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் என்னோட லைஃபோட 0, அதாவது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பாஸ் பண்ணி புஷ் பண்ணாமல் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் ஃப்ளோ. ஸோ நீங்கள் உங்களோட 0 பாயிண்ட், உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கண்டிப்பாக என் கூட கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணலாம். Until then, this is bye from Tara.